மவனே, இது சித்தப்பனோட கை வித்த. சரி, இன்னொரு பாம் பேக்லயே இருக்கட்டும். சரி காளிமா. நீங்க இந்த மாலைய கோயிலுக்கு எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம யாகசாலையில ராஜன் யாகம் செய்யற இடத்துல போய் அதை வச்சிடுங்க. யாகம் முடிஞ்சதும் கும்பாபிஷேக கோபுர கலசத்துல தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி ராஜன் கழுத்துல மாலைய போடுவாங்க. அந்த மாலை தான் நீங்க கொண்டு போற இந்த மாலையா இருக்கணும். அந்த ராஜன் யாகம் செய்யற இடத்துல இந்த மாலைய வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. கண்டிப்பா சித்தி, நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் இதுல பாம் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா அந்த டிரைவர் பயலுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சதுன்னு வை, நம்ம பிளான எல்லாம் காலி பண்ணிடுவான். ஆமாமா, கண்டிப்பா யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறோம் சித்தி. அந்த டிரைவர் பயலால மாலையில பாம் இருக்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. அப்புறம் பேக்ல இருக்கிற அந்த இன்னொரு பாம கோவில் காம்பவுண்ட்ல எங்கயாவது மறைச்சு வச்சுட்டு எனக்கு தகவல் கொடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் கலக்கிடுவோம் காளிமா. ஓவரா சிரிக்கிறேன், கைய கால ஆட்டுறேன்னு எதையாவது பண்ணி வைக்காதீங்க. உங்க மேலேயே வெடிச்சிடும். அப்புறம் என்ன காளிமா நீ இப்படி பேசுற? ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி அபசகுணமா பேசலாமா? அதுக்கு இல்ல, பின்ன ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்ல வரேன். சரி, அப்ப நாங்க கிளம்பவா? சரி, கிளம்புங்க. கோவில்ல நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா இருக்கணும். ஊரே திரண்டு இருக்கிற கோவில்ல நம்ம விஷயம் சின்னதா கசிஞ்சா கூட மொத்தமா நம்மள க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம ஊரை விட்டே காலி பண்ண வேண்டியதா இருக்கும். சாமுண்டீஸ்வரி, நீ வாமா முளைப்பாரி எடுக்க போலாம். நீ வந்து முளைப்பாரி எடுத்தேன்னா நம்ம குடும்பத்துல இருக்கிற கஷ்டம் பிரச்சனை எல்லாம் காத்தா பறந்து போயிடும். நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. நீ வாமா. என்ன அதையும் இதையும் சொல்லி என் மனச மாத்தி கூட்டிட்டு போலான்னு பாக்குறியா? அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. சும்மா தேவையில்லாம என்ன கூப்பிட்டு இருக்காத, புரியுதா? நான் சும்மா கூப்பிடலம்மா. நீ வந்து முளைப்பாரி எடுத்தா நம்ம குடும்பத்துக்கு நல்லது. நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு தானமா நான் உன்னை கூப்பிடுறேன். இந்த மாதிரி நம்ம குடும்பம்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. ஏன் குடும்பம் வேற, உன் குடும்பம் வேற. என் குடும்ப நன்மையை பத்தி நீ ஒண்ணும் கிழிக்க வேண்டாம். ஏம்மா, ஏன் இப்படி கோவமாவே பேசுற? இது பாரு, நான் இங்க ஊர் தலைவரா மட்டும் தான் வந்திருக்கேன். உன்னோட உறவு கொண்டாட ஒண்ணு வரல. பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ. தேவையில்லாம பேசி என்னை எரிச்சல் படுத்தாத. ओम ओंकारूपाय विद्महे एकाक्षराय धीमहि तन्नः प्रणवः प्रचोदयात्। ओम हंसहंसाय विद्महे परमहंसाय धीमहि तन्नो हंसः प्रचोदयात्। தம்பி, இவாப்பா. ஐயா, என்னங்கய்யா? அந்த ராஜராஜன் இருக்காருல்ல? ஆமா. அவர் பக்கத்துல ஒரு மாலை இருக்கு பாத்தியா? ஆமா. அத கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? எதுக்குங்கய்யா? ஒண்ணும் இல்ல, பூஜை பண்ணணும்னு கேட்டாங்க. சரிங்க, போய் அதை எடுத்துட்டு வந்துரு. இதை எடுத்துட்டு வாங்க. ओम परमहंसाय विद्महे महाकाय धीमहि तन्नो हंसः प्रचोदयात्। ओम वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात्। ओम वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात्। ओम तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। இந்தாங்கய்யா. சரி, நன்றிப்பா. சரிங்க. சரி. ஹலோ, யார் பேசுறது? நான் காளியம்மா பேசுறேன். எங்க உங்க டிரைவர்? டிரைவர் கிட்ட போன கொடு.
சகல காளியம்மா பேசணுமா? ஹலோ. என்ன டிரைவர், கோவில்ல கும்பாபிஷேக ஏற்பாடெல்லாம் எப்படி நடக்குது? இல்ல, நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அப்படியா? ஹ, அது கூடாதாச்சே. நல்லது நடக்க நாங்க விட்டுருவோமா? என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டலடா, உண்மையதான் சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரி கும்பாபிஷேகம் நடக்காதுடா. நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? கோவில்ல பாம் வச்சிருக்கேன். அப்புறம் எப்படி கும்பாபிஷேகம் நடக்கும்? நீயே சொல்லு. என்ன பழி வாங்குறதா நினைச்சிட்டு ஊர் எதுக்கு பழி வாங்க பாக்குறீங்க? மோதிரதா இருந்தா என்கிட்ட மட்டும் மோத வேண்டியதானே? டேய், கோவில் கும்பாபிஷேகத்தை நீயும் உன் பாட்டியும் தான் நடத்துறீங்க. உன் மாமன் தான் அவன் கையால செய்ய போறான். அதனாலதான் இந்த கும்பாபிஷேகம் நடக்க கூடாதுன்னு பாம் வச்சேன். ஒரு பாம் இல்ல, 2 பாம் வச்சிருக்கேன். சும்மா பூச்சாண்டி காட்டாதீங்க. இந்த கும்பாபிஷேகம் நடந்தே தீரும். அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. டேய், இந்த மாதிரி நேரத்துல நான் உனக்கு போன் பண்ணி பாம் இருக்குன்னு சொல்லுவேனா? ஒண்ணு பண்ணு, நான் சொல்ற இடத்துல நீயே போய் பாரு. பாம் இருக்கா இல்லையான்னு உனக்கே தெரியும்.